மாதங்கள் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தல. 2025 ஒரு கோட்டர் போயிடுச்சு, 3 மாசம் முடிஞ்சு போச்சு, 4 வச்சு ஒரு பங்கு. ஆனா அவருடைய கிருபை இன்னைக்கு நித்தமும் நம்மளை நடத்தி வருகிறதா? அந்த நித்தமும் நடத்து நம்மளை நல்ல தேவனுக்கு கரைகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தலைக்கு நேரம் தூக்கி நல்ல தலைக்கு தட்டுறீங்களா? என் அப்பா என்னை நடத்தி வந்தார்ல. நம்ம ஆரம்பத்தில் ஒரு 2 செகண்ட் நம்ம பிரேயர் பண்ண போறோம். நம்மளை நடத்தி வந்த நல்ல தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கரங்களை தட்டி சொல்லலாமா? அப்பா, நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி தகப்பனே. நீர் எங்க மேல வச்ச திட்டத்துக்காக நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து அறிக்கை எடுங்க, வாய்களை திறந்து அறிக்கை எடுங்க. அப்பா, கடந்த 3 மாதங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்தோம், எத்தனையோ பாதைகளை கடந்து வந்தோம், எத்தனையோ தேவைகள் எல்லாம் கடந்து வந்தோம். என் அப்பாவுடைய கரம் ஒரு இடத்துல கூட நான் மிஸ் ஆனதை பார்க்கலன்னு சொல்றவங்க உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுங்க, ராஜா நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஷரஹதனபா. உற்சாகமா தட்டுங்க. இது போதாது, என் அப்பாவுக்கு கொடுக்கறத உண்மையா கொடுக்கணும். உண்மை 3 மாசம் நடத்துறல, அப்ப நம்ம கரங்களை உற்சாகமா தட்ட வேண்டாமா? ஷரதனா சகரபேலா ஹஷகரா. அல்லேலூயா. தேவனே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிங்க சொல்லப்படுங்க. அவரை துதிக்கிற நாவை அவர் அங்கீகரிக்கிறார். ஹalleluya. அப்ப கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லலாமா? ஹalleluya அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. உற்சாகமா கரங்களை அசைத்து ஒரு விசை கூட அல்லேலூயா ஹோசன்னா ஷக்கரனத சியஹரதே அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவர் அவர், பாதாளத்தை ஜெயித்த தேவன் அவர். இருதயத்தின் ஆழத்தில் சொல்லாமா? பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. எல்லாரும் கரங்களை பரலோகத்துக்கு அசைத்து சொல்லாமா? பரலோக வீட்டுக்கு எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரா நம்மடியான நாங்கள் உண்மை பரிசுத்தமா ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை செய்கிறோம், ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்கிற தேவன் அவர், சர்வ சிருஷ்டிக்கு மெச்சமானவர், எல்லாவற்றிலும் எல்லாமான தேவன் அவர், எல்லோரும் பெரியவர். ஆராதனை செய்கிற எல்லாரும் உரத்த சத்தமே ஹalleluya அல்லேலூயா ஹோசன்னா. உரத்த சத்தமாக என் அப்பாவுக்காக, என் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே நீர் இருந்தவரும் நீர் இருக்கிறவரும் நீர் வருகிறவருமாகிய என் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் நீரே பரிசுத்தர். எஸ் லார்ட், we surrender ourselves Lord. துதி கன மகிமை எல்லாம் உமக்குரியதே. ரஷந்தரே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. ஒரு விசை கூட சத்தம் வைத்து சொல்லாமா? அல்லேலூயா. எல்லாரும் பல்லவத்துக்கு நேராக கரங்களை வைத்து சொல்லுங்க, பல்லவத்துக்கு நேராக கரங்களை
ஹல்லேலூயா. உன் நாவை விரிவாய் திற, நான் இதை நிரப்புவேன் சொல்கிறவர். நாவின் அதிகாரத்தை கொண்டு நம்முடைய நாவின் அதிகாரத்தை கொண்டு தானே நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு திருப்பி தருகிற நல்ல தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாவு பிளக்கும் போது, நாவில் வருகிற வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் சமூகத்தை அறிக்கையிடும் போது நாம் எவ்வளவு ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ அவ்வளவுக்கு நேராக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. சபை வேடிக்கை பார்க்கறது இல்ல, இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கிடைக்க போறது இல்ல. ஆனா அப்பாவுடைய சமூகத்துல வந்த போது நம்ம எல்லாரும் இருதயத்துல ஒரு மனப்பட்டவர்களாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஓசன்னா. கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்கள், அவர் கிருபை என்று முழுவதும் சொல்லப்படுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்படுகிறது. என் நம்பிக்கையும் அவர்தான், என் கேடகம் அவர்தான், என் துருகம் அவர்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம கரங்களை தட்டி சொல்லலாமா? என் நம்பிக்கை நீர்தான் ஐயா, என் அரண் நீர்தான் ஐயா, என் கோட்டை நீர்தான் ஐயா, என் அடைக்கலம் நீர்தான். இதை சொல்ல எப்படி தெரியுங்களா? எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்களோ அதை உணர்ந்து சொன்னா மட்டும்தான் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான கனி கிடைக்கும். சும்மா சொல்லலாம், வாயை திறந்து அவர் நல்லவர், அவர் கிருபை. இல்ல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அது எப்ப தெரியும், அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். தோஸ் ஆர் இந்த பிசிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். எத்தனையோ சூழல் நம்ம கடந்து போயிட்டோம்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நமக்கு செய்தார்ல, உண்மைதானே? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள்? ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல எத்தனையோ பணக்காரங்கள பணத்தை கொண்டு தூர போட்டாங்க, எனக்கு ஜீவன் வேணும்னு சொல்லிட்டு. கூட இருந்தவங்க யாருமே இல்லை, வேலை இல்லை. ஆனா நம்மளை நடத்தி வந்தாரா? நம்ம இன்னைக்கு நிக்கிறோமா? அப்ப நம்ம சொல்ல வேண்டாமா, என் நம்பிக்கை நீர் தான் சொல்லிட்டு கரங்களை தட்டி உற்சாகமா போட போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். வாய்களை திறந்து, வாய்கள் எல்லாம் தெரிந்த பாடம் தானே, நம்ம இருதயத்தில் உற்சாகமா பாடலாமா? செய்திடுங்க, அதிசயப்படுத்திடுங்க, பாடிடுங்க, முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். நான் நம்பும் தேவன், அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்ய வல்லவர். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் அற்புதம் செய்திருங்கப்பா. அதிசயங்களை செய்கிறவரே, நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்ய. நம்பிக்கையே, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, என் புகலிடமே, என் நம்பிக்கையே உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லாமா? உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யாரை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க. ஓ, உம்மை அல்லாமல் என் வாழ்க்கையில யாரும் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. இதை நீரே உயர்த்துவீராக. கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க.
நடத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கோம். உண்மையே உண்மையே நான் நம்புவேன். உண்மை நம்பினால மனுஷன் பூரணமாய் சம்பூர்ணமாய் நடத்துகிறவர். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் சொல்லுங்க சொல்லுங்க திரும்ப 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 சொல்லுங்க. உம்மைதான் விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க இருதயத்துக்கு விட்டு கொடுங்க. என் அப்பாவோடு உடன்படிக்கை பண்ணுற நேரம் இது. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் எஸ் லார்ட் உம்மையை நான் நம்பி இருக்கிறேன் தகப்பனே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே. கரங்களை தட்டி என் தேவன் அவர் நல்லவர். ஸ்தோத்திரம் உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு ஒரு விஷயம் 100க்கு 100 உண்மையை நம்புவேன் நம்புவேன். என் இருதயத்தில் நம்புவேன்ப்பா. நான் போற பாதையில நம்புவேன் தகப்பனே. என் சூழ்நிலைகள் நம்புவேன் ஆண்டவரே. என் கடந்து போற பாதைகள்ல என்னுடைய தேவைகள்ல நான் உண்மையே நம்புவேன். ஆமென். ஓ ராஷாக்கமனே மனிதக முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிருக்க உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை கரங்களை தட்டி என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அவரை நம்புறத ஒரு ஜனத்தை அவர் கைவிட தேவனே அல்ல. உம்மைதான் சொல்லுங்க 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 சொல்லி 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 துதிக்க துதிக்க. ஓ எரிகோ மதில்கள் விழும். சத்ருவின் கண்கள் உடைந்து போவதாக. பேருமின்கள் சேராமின்கள் மத்தியில் வாசம் சர்வபலன தேவனுடைய கரம் இதற்கு இறங்குவதாக. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி விடாதீங்க. என் அப்பாவோடு பேசுற நேரம் இது. இதே போல ஒரு தருணம் கிடைக்காது. நான் உண்மையை நம்பி இருக்கிறப்பா. நான் உண்மை நம்பி இருக்கிறபடியான பரிபூர்ணமான பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ள சொன்ன தேவன். அவர் ஒருபோது உங்களை விட்டு கொடுத்த தேவனே அல்ல. அவர் ஒருபோது தள்ளிவிட நேசர அல்ல. ஆராய்ந்து முடியாத காரியங்கள் செய்ய வல்லவர். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஓ எனக்கு முன்னாக ஒரு நல்லவர் தீர்வுற்றவர் ஜீவன் அதியவர். ரபல சக்கம ரிபல சந்தர கமனி பலவா ரிபல பலவோ ஷேக மனரோலோ சந்தரே ரிபல கமன பல ரகசியா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்பா நீங்க போதும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. நம்மளோட கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா நாங்க எங்கேயோ போயிடுவோம் தகப்பனே. நீ சொன்னது போல செய்கிற தேவன் கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் சொன்னாரு. இப்ப கரங்களை தட்டி சொல்லுங்க. நான் போற பாதை என் அப்பாவுக்கு லேசான காரியம். நான் இருக்கிற சூழ்நிலை என் அப்பாவுக்கு லேசான காரியம். அவரை நம்புகிறதா ஒரு ஜனங்களை கைவிடுறதில்லை. விசுவாசிகள் எல்லாம் கரங்களை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்க. ரிபாலப ஷக்கர மனதிரபலபோ சந்தரா ரிபால ஷக்கமரதரி. நான் ஒரு பாஷக்கமரசரி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர். ரிபானதா சம்தரா கமன ரிதாலகசியாரக. அவர் வாசல் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமென் ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க என் அப்பா என்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார்னு? ஆமென். விசுவாசிகள் கரங்களை தூக்கி சொல்லுங்க. நான் என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் போற பாதி வெளில விட்டுட்டு போற தேவனே அல்ல. ஆமென். போற பாதியில விட்டுட்டு டஃப்பான டாஸ்க்ப்பா. இப்ப நான் போற டாஸ்க் டஃப்பான டாஸ்க் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டு போற தேவனே அல்ல. உலகத்துல எத்தனை பேர் அப்படி செய்யலாம். ஆனா என் அப்பா அப்படி கிடையாது. சொல்றதை செய்கிறவர் அவர். செய்கிறது தான் உனக்கு சொல்லுவார். வாக்குத்தத்தங்கள் 1000 10,000 இருந்தாலும் அது செய்து நிறைவேற்றாம உங்களை எங்கேயும் விட மாட்டார். விசுவாச கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க மனமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன்.
அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய். இந்த பாட்டு வந்து சும்மா பாடக்கூடாது. இந்த பாட்டு ஃபுல்லாவே வாக்குத்தத்தம் தான். யாரெல்லாம் பாடி பாடி சுதந்திரிக்க நினைக்கிறீங்களோ சுதந்திரிச்சிங்க. இது பாட்டு ஃபுல்லாவே வாக்குத்தத்தம். இது ஆண்டவர் உங்களோடு பேசுறார். ஏசப்பா உங்களுக்காக தந்த பாடம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. சொல்லாமா? நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு. கரங்களை தட்டி உற்சாகமாக. இது போதாது. என் அப்பாவுக்கு செலுத்துற கனம் மகிமையா இருக்கணும்ல. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடு. திகையாது கலங்காதே, திகையாது கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாது கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீராவையும் துடை, கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கிற கரம், அந்த கரம், அந்த கரம் மகிமை கரம், கவலைகளை போக்குகிற கரம். கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அளித்திடும் பாடலை பெற்றிடுவார். அனுதினம் அனுதினம் அவர் நம்மை தேடி வருகிற தேவன் அப்பா. 1000-10,000 பேர் சிறந்தவர். அத்திமரம் போல் செழித்திடுவார், அத்திமரம் போல் செழித்திடுவார். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நானே கர்த்தர். நீதியின் வலக்கரத்தாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் சொல்ற கர்த்தர். 1000-10,000 பேர் சிறந்தவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று. பயப்படாதே நீ மனமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே மனமே, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்ற கர்த்தரவர். நான் செய்திடுவேன், நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. சொல்றீங்க என்னப்பா பெரியவர்ல, எத்தனை பேர் சொல்றீங்க என்னை கைவிடாத நேசன் ஒருவர் இருக்கிறார், என்னை தாங்குகிற நேசன் ஒருவர் இருக்கிறார். நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த கரங்களை உயர்த்தி நிக்கும்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் வீட்டில் நடந்தது. நான் வந்து என் பையனை கூட ஒரு சில விஷயங்களை நான் அதட்டி வச்சிருந்தேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு திடீர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அதை மறுபடியும் தப்பா பண்ணிட்டேன். காலையில் எனக்கு திடீர்னு கோவம் வந்துச்சு. நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு. நான் பேசலை. காலைல அப்படி போயிடுச்சு. ஒரு 10 மணிக்கு வந்து நான் 9 மணிக்கு வெளியே கிளம்புறோம். அவன் மட்டும் தனியாக கூட வரான். நான் வந்து பல்ல கடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் பேச மாட்டேன். அவன் என்கிட்ட பேசுகிறான், நான் பேச மாட்டேன். நான் மசில பிடிச்சி உட்காரும் போது ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு.
இதே சூழ்நிலைகள் எத்தனை முறை நான் உன்னை தேடி வந்தேன். என் மனசுக்குள்ளாடி 10 மினிட் தாண்டதுக்கு அப்புறமா என்னால் தாக்கு பிடிக்க முடியல. இருதயம் அப்படியே வெடிக்குது. அப்போ எனக்கு மனசில் பேசணும் இருக்கும்போது எங்கள் அப்பா பேசுனாரு, எத்தனை முறை நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் செய்யாதேன்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னப்புறம் நீ செய்தல்ல, அதனால சில சூழ்நிலைகளை உருவாக்கி அதன் மூலமாக உன்னை உருவாக்கத்தக்கதாக சில காரியங்களை நான் ஏற்படுத்துவேன். அது எதற்குன்னு சொன்னா நன்மைக்காகவே, தீமைக்காக அல்ல. நன்மைக்காகவே, தீமைக்காக அல்ல. ஸோ ஏதாவது சூழ்நிலை போய்கொண்டிருக்கீங்களா? பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. சொல்லுங்க, பயப்படாதே. வாய்களை திறந்து சொல்லணும். அறிக்கையிட தான். ஏதாவது ஒரு பாதையில போறீங்க, இப்பவே அறிக்கையிட்டுருங்க. உமக்கு விருப்பம் இல்லாத, உமக்கு சித்தம் இல்லாத ஏதாவது சூழ்நிலை வாழ்ல இருந்துச்சா, வேண்டாம் ஐயா, நான் உங்ககிட்ட வந்துடுறேன். அது எல்லாம் விட்டு நான் வந்துடுறேன். என் கண்ணீரை துடைக்க வல்லவர் அவர். சபை கரங்களை வெட்டி சொல்லாமா? கடைசியாக பரலோகத்தின் கரங்களை உயர்த்தி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எத்தனை பேர் தொடப்படுறீங்களோ அவங்க எல்லா அப்பாவோட பரலோகத்து கரங்களை ஏற்றி சொல்லுங்க, அப்பா உடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உடைய அன்பு பெரியதப்பா, அந்த அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் இருந்தாலும் அன்பு தான் மேல். அந்த அன்பு, அந்த பரலோக அன்பு, எத்தனையோ சூழ்நிலை கடந்து போனாலும் அந்த அப்பா நடத்துற அன்பு இல்லை, வித்தியாசமான அன்பு இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை வேட்டி, அப்பா அந்த அன்பினால் என்ன நிரப்புங்கப்பா, எனக்கு அந்த பரலோக அன்பு வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த பரலோக அன்பு வேணும் அப்பா. அந்த கல்வாரி சிலுவையில் ரத்தத்தின் அன்பு, அந்த கல்வாரி எனக்கும் உனக்கும் உங்களுக்குமாக, ஓ எங்களை மீட்கும்படியாக, உங்களை மீட்கும்படியாக, நம்முடைய சபையை மீட்கும்படியாக, ஓ அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் அன்பு எத்தனை பேர் வேணும் கேட்குறீங்க? கரங்களை சொல்லுங்க, அந்த அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த அன்பு எனக்கு வேணும். சரதனவே லபஷகபரதனி வலபஷகரபரபா, தோளில் தூக்கி சுமந்துதான் அந்த அன்பு. ஓ ரபனபா, ஓ ரபலஷனரே, தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு அப்பாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் இது. கையை வைத்துங்க, அந்த மூடி ஆண்டவரை வீரத்தில் ஆழ்ந்து சொல்லுங்கப்பா. சுமந்ததை நான் மறப்பேனோ? ஆயத்தனை அன்பு, ஆயத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவே? ஓ சபையே, இதற்கு மேல என்ன வேணும்பா? அந்த அப்பாவோட காரம் இருந்துச்சுன்னா நம்மளால எதையும் பாஸ் பண்ணிவிட முடியுமில்ல. இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன்? சோர்ந்து போன நேரம் எல்லாம், சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம், நம்ம மார்போடு அணைத்துக் கொண்டிருந்த தகப்பனே, நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, சோர்ந்து போகும் ஜீசஸ், we want you Lord. நான் உங்களை மிஸ் பண்ண விரும்பலன்னு சொல்றீங்களா? அணைத்துக் கொண்டீரே, கண்ணீர் எல்லாம் கணக்கு வச்சு துருத்தில அளவு பார்த்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்து ஆறுதல் எனக்கு செய்தீரே தகப்பனே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கணக்கில் வைச்சு நம்முடைய கண்ணீர் எல்லாம் துருத்தில சேர்த்து வச்சு அதற்கு தக்கதாக பதில். எத்தனை அன்பு என்மேல், சபையே கைவிடுகிற தேவன் அல்ல. எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் அப்பாவுடைய கரம், என் நம்பிக்கை,
ஒருபோதும் வீண் போகாது. ரதமா ஷேகமலோ சிக்கேரா நிகானக சந்தரா ஷேகா லௌபரஸ்யான வந்தரே. ஓ இதற்கு ஈடு என்ன தருவேன் ஆண்டவரே, இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன். கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சபை உற்சாகமாய் வாய்களை திறந்து அப்பா கடைசியாக கரங்களை பிடிக்கும் போது ஒரு வைப்ரன்ட் ஷாக், ஒரு பரிசுத்தாவினோட அசைவாடுதல். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்களோ, நான் இதை எப்படி கடந்து போவேன் சொல்றீங்களா? நான் நிற்பதோ உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நான் நிற்பதோ நினைப்பதோ உங்க கிருபைதான். சொல்லுங்க சொல்லுங்க, மார்போடு அணைத்த தேவன் அவர், அவர் மங்கி எரிகிற திரி அணையாத தேவன். ஷக்கமலசே உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எல்லாரும் அப்படி கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, என் வாழ்க்கை மூலமாக நான் மகிமைப்படுத்துவேன் உம்மை, இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன். இன்னும் எத்தனை பேர் ஒரு கமிட்மெண்டோட சொல்ல போறீங்க? என் வாழ்க்கை மூலமாக நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும்படியாக என் வாழ்க்கையை நான் நீர் மகிமைப்படும்படியாக உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்மை மகிமைப்படுத்தும்படியாக என்னை மகிமைப்படுத்துவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க? என் அப்பாவுக்கு பல முறை கேள்விப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் சொல்லிட்டு எத்தனையோ முறை அங்க பந்தி இருப்புக்கு எல்லாம் கூப்பிட்டாங்க. ஓ சமயம் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. யாராவது மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்களா? மறுபடியுமாக ஒரு அறைக்கூவல், இந்த சபையில் உங்களுக்காக அறைக்கூவல். எத்தனை பேர் என் அப்பாவோட வருகையில் சபை எதுக்கு அடையாளம் தெரியுங்களா? வருகைக்கு தான் அடையாளம். சபை வரும், ஆண்டோட வருகை வரும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படணும். வந்து ஆராதிச்சு சும்மா போயிடக்கூடாது. உங்களோட ஆராதனையோட அடையாளமாக ஆண்டோட பரலோகத்துக்கு வருகைக்கு நான் போகணும்னா நல்ல ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும்தாங்க. அர்ப்பணிக்கிறீங்களா? தகப்பனே, நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைங்க மேல இறங்கி வந்த நன்றி அப்பா. உங்களுடைய கிருபையிலனா ஒன்றும் இல்லப்பா. எங்க வாழ்க்கையை எங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. நீர் மகிமைப்படும்படியாக எங்க வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க தகப்பனே. தரை மட்டும் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நிச்சயம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி சொல்லாம நன்றி தகப்பனே.